லவ் டுடே சினிமா காட்சிகளில் பாய் பெஸ்டியை முன்வைத்து வரும் பிரச்சனையைப் போல ஆந்திராவில் பெண் ஒருவரின் நண்பருக்கும் காதலனுக்கும் இடையே பொது இடத்தில் நடந்த தகராறு குற்ற வழக்காக பதிவாகியுள்ளது. பிரகாசம் மாவட்டம் சித்தலூரைச் சேர்ந்த லோகேஷ் என்பவர் திருப்பதியில் உள்ள கல்லூரி ஒன்றில் பாரா மருத்துவ படிப்பு 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். அதே கல்லூரியில் படித்து வரும் சூலூர்பேட்டையைச் சேர்ந்த மாணவியும் லோகேஷும் நட்பாக பழகி வந்துள்ளனர். கிட்டத்தட்ட காதல் கொண்டேன் சினிமா பாணியில் நண்பர் மற்றும் காதலனோடு சினிமாவிற்கு செல்ல அந்த மாணவி எடுத்த முடிவு அதே சினிமாவின் பாணியில் விபரீதத்தில் முடிந்துள்ளது. திருப்பதியில் உள்ள தியேட்டர் ஒன்றில் தனது நண்பர் லோகேஷ் மற்றும் தனக்கு டிக்கெட் முன்பதிவு செய்திருக்கிறார் அந்த மாணவி. 5 ஆண்டுகளாக தாம் காதலித்து வரும் சூலூர்பேட்டையைச் சேர்ந்த கார்த்திக் என்ற இளைஞரையும் அந்த மாணவி தியேட்டருக்கு வருமாறு அழைத்துள்ளார். தன் காதலி கூறியபடி டிக்கெட் முன்பதிவு செய்துவிட்டு படத்திற்கு வந்த கார்த்திக் தனது காதலி அவரது நண்பரோடு நெருங்கி பழகுவதைக் கண்டு ஆத்திரமுற்றதாக கூறப்படுகிறது. தன்னுடன் மறைத்து எடுத்து வந்திருந்த கத்தியை எடுத்து லோகேஷின் வயிற்றில் கார்த்திக் குத்தியதால் தியேட்டரில் இருந்தவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இரத்த வெள்ளத்தில் வெளியே ஓடி வந்த லோகேஷை கண்டு தியேட்டர் ஊழியர்களும் செய்வதறியாது திகைத்துள்ளனர். தன் காதலனின் செயலால் அந்த பெண்ணும் அதிர்ச்சியில் உறைந்து போனார். இதையடுத்து உடனடியாக காதலியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு ஓடிய கார்த்திக் அவரோடு அங்கிருந்து தப்பிவிட்டார். தியேட்டர் நிர்வாகத்தினர் அளித்த புகாரின் பேரில் அங்கு விரைந்த போலீசார் காயமடைந்த இளைஞரை திருப்பதி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தற்போது அவரது உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அந்த பெண்ணும் தானும் நல்ல நண்பர்கள் என போலீசாரிடம் தெரிவித்த லோகேஷ் தனது தோழி கார்த்திக்கை காதலிப்பதும் தனக்கு தெரியும் என கூறியிருக்கிறார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து தலைமறைவான கார்த்திக் மற்றும் அவரது காதலியை தேடி வருகின்றனர். சினிமாவில் வரும் காட்சிகளைப் போல பெண் ஒருவரின் பாய் பெஸ்டி மற்றும் காதலனிடையே ஏற்பட்ட தகராறு கத்தி குத்தில் முடிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.